ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் அதில் வந்து ஸ்மெல்ட்டிங் பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ மெல்ட்டிங்கில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த கான்சன்ட்ரேட் ஒரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எது கூட மிக்ஸ் பண்ணோன்னா சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணி இன் ரிவர்பரேட்டிவ் ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் இன் ஏ ரிவர்பரேட்டிவ் ஃபர்னேஸ் ஆஃப்டர் மிக்சிங் வித் சிலிக்கா. ஸோ இது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபெரஸ் ஆக்சைடு பார்த்திங்கன்னா பேசிக் இன் நேச்சராக இருக்கும். அது என்ன பண்ணுதுனாக்கா சிலிக்கா கூட கம்பைண்ட் ஆகிட்டு நமக்கு ஸ்லாகாக வெளியே போயிடும். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம்டு டியூ டு மெல்ட்டிங் இஸ் பேசிக் இன் நேச்சர் அண்ட் இட் கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் ஃபெரஸ் சிலிகேட். இது வந்து சிலாக்கான ஆகிடும், வெளியே போயிடும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஒரு என்ன பண்ணுறோம், சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணுறோம். சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ரிவர்பரேட்டிவ் ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைடு என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகிட்டு ஆக்சைடை கொடுக்குது. அந்த ஆக்சைடு ஃபெரஸ் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சராக இருக்கும். அது சிலிக்கா கூட கம்பைண்ட் ஆகிட்டு ஸ்லாகாக வெளியே போயிடும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த காப்பர் பைரைட்டை எடுத்துக்கிறோம். CuFeS2 இதுதான் வந்து காப்பர் பைரைட்டு. இது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், நம்ம ரிவர்பரேட்டிவ் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஆக்சிஜன் வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஹீட் பண்ணக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காப்பரும் சல்ஃபைடும் சேர்ந்து காப்பர் சல்ஃபைடை கொடுக்கும். அதே போல் வந்து இந்த அயானும் சல்ஃபைடும் சேர்ந்து அயான் சல்ஃபைடை கொடுக்குது. ஸோ இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ்னா ஆகிடும், எவால்வ் ஆகிடும், வெளியே போயிடும். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா இந்த காப்பர் சல்ஃபைடு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, ஃபெரஸ் சல்ஃபைடும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் வந்து வெளியே போயிடுது. ஸோ இருக்கக்கூடிய இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு என்ன ஆகுதுன்னா அகெயின் ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு ஆக்சிடைஸ் ஆகுது, அகெயின் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா ஃபெரஸ் ஆக்சைடு கொடுக்கும். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஸ்டேட், இது வந்து பேசிக் நேச்சராக இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இந்த அயானும் ஆக்சிஜன் சேர்ந்து ஃபெரஸ் ஆக்சைடை போயிடும். இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்ன ஆகிடும்னா எவால்வ் ஆகிடும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியே போயிடுது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து காப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே 2 போடுறோம். 2 ஸோ காப்பர் 2 ஆகிடுச்சு. அப்போ அயான் வந்து இங்கே 2 இருக்குது, அதனால் இங்கே அயான் 2 போடுறோம். ஓகே, இப்போ வந்து ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. சல்ஃபர் பாருங்கள், இங்கே வந்து 2 2s are 4 இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, இது வந்து 2 3 4 இருக்குது, சல்ஃபரும் 2 4 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே 2 தான் இருக்குது, 2 தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு. ஸோ இங்கே வந்து சல்ஃபர் ஒன்று தான் இருக்குது, சல்ஃபர் ஒன்று தான் இருக்குது, அயான் ஒன்று தான் இருக்குது, அயான் ஒன்று தான் இருக்குது. இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இதை வந்து என்ன பண்ணோம், இது வந்து 2 போட்டிங்கன்னா 2, இங்கே ஒரு 2 போட்டாக்க நமக்கு வந்து ஆகிடும் 2 2s are 4, 4 + 6 ஆகிடும். ஆக்சிஜன் வந்து 6 ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து இங்கே 3 போட்டுக்கலாம். 3 2s are 6, 6 ஆகிடும். ஸோ அயன் வந்து இங்கே 2 இருக்குது, ஸோ ஆனால் 2 போட்டாச்சு. சல்ஃபர் 2 இருக்குது, சல்ஃபர் 2 இருக்குது. ஸோ இது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஃபெரஸ் ஆக்சைடு, இது வந்து என்ன சொல்கிறோம், ஃபெரஸ் ஆக்சைடு. இந்த ஃபெரஸ் ஆக்சைடு என்ன ஆகுதுனாக்கா இது வந்து பேசிக் நேச்சராக இருக்கும், FeO. இந்த ஃபெரஸ் ஆக்சைடு வந்து பேசிக் இன் நேச்சர். ஸோ இது வந்து ஃப்ளக்ஸாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சிலிக்காவை ஆட் பண்ணுறோம், SiO2. இந்த சிலிக்கா பார்த்தோன்னா அசிடிக் இன் நேச்சர். இது வந்து கேங்கு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு என்ன போய்டும், ஸ்லாகாக வெளியே போயிடும். FeSiO3 இது என்ன இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்லாக்னு சொல்கிறோம்.
ஸோ இது வந்து நான் கசடாக வெளியே போயிடும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஃபெரஸ் ஆக்சைடு பேசிக் இன் நேச்சர், இது வந்து சிலிக்கா கூட கம்பைண்ட் ஆகிட்டு சிலிக்கா வந்து அசிடிக் இன் நேச்சர், இட் கிவ்ஸ் ஃபெரஸ் சிலிக்கேட். இது பேர் என்ன சொல்கிறோம்? ஃபெரஸ் சிலிக்கேட். ஃபெரஸ் சிலிக்கேட் இது வந்து என்னென்ன ஆகிடுனா இது வந்து ஸ்லாக்காக வெளியே போயிடும். இது வந்து ஃபெரஸ் சிலிக்கேட், இது வந்து என்ன ஆகிடும்? ஸ்லாக்காக வெளியே போயிடும் ஃபெரஸ் சிலிக்கேட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம காப்பர் பைரேட் எடுத்து இந்த கான்சன்ட்ரேட்டட் ஒரு என்னதுங்க? காப்பர் பைரேட்ஸ். இந்த காப்பர் பைரேட்ஸ் என்ன பண்ணுறோம்? சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணி ரிவர்பரேட்டிவ் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு காப்பர் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் கிடைக்குது. இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு என்ன ஆகுதுன்னா அகெயின் ஆக்சிடைஸ் ஆகுது, நமக்கு ஃபெரஸ் ஆக்சைடு கொடுக்கும். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு எப்படி இருக்குனாக்கா பேசிக் இன் நேச்சராக இருக்கும். இது வந்து சிலிக்கா கூட கம்பைண்ட் ஆகிட்டு சிலிக்கேட்டாக வெளியே போயிடுது, ஃபெரஸ் சிலிக்கேட்டாக வெளியே போய்டும். இதுதான் ஸ்லாக்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்லாக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிமைனிங் இதில் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு, ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the copper sulphide and iron sulphide are mutually soluble and form a copper matte form ஆகுது. காப்பர் மேட்டி ஃபார்ம் ஆகுது. இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் இந்த சல்ஃபைடு காப்பர் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் அது வந்து மியூச்சுவலி சாலிபிளாக இருக்கும். அது வந்து மேட்டியாக ஃபார்ம் ஆகும். இந்த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு தான் என்ன சொல்கிறோம்? நம்ம மேட்டின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மேட்டின் 2 மார்க்கில் கேட்டால் என்ன சொல்லலாம்? A mixture containing sulphide of copper and iron is called matte. A mixture containing sulphide of copper and iron is called matte. அதே வந்து what is slag கேட்டாங்கனாக்கா a mixture of metal oxide and silica is called slag. A mixture of metal oxide and silica is called slag. இது ரெண்டையும் 2 மார்க்கில் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மேட்டி இல்லைனா வாட் இஸ் ஸ்லாக். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணி ரிவர்பரேட்டிவ் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த சல்ஃபைடு என்ன ஆகுதுன்னா ஆக்சைடைஸ் ஆகுது. ஆக்சைடைஸ் ஆகிட்டு அது சிலிக்கா கூட கம்பைன் ஆகி சிலிக்கா வெளியே போயிடுது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கு இந்த மேட்டி என்ன பண்ணுறோம்? நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இந்த மேட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்லாக் அண்ட் ஃபெட் டு த கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ். கன்வெர்ட்டிங் ஃபர்னஸில் என்ன பண்ணுறோம்? ஃபீட் பண்ணுறோம். ஸோ டூரிங் கன்வர்ஷன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெரஸ் சல்ஃபைடு ஏதாவது இருந்ததுன்னா அது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதனுடைய ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆக்சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்லாக் ஃபார்மேஷனில் ரிமூவ் பண்ணுறோம். வித் சிலிக்கா கூட ரேக் பண்ண வச்சு ஸ்லாக் ஃபார்மேஷனில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு இஸ் ஃபர்தர் ஆக்சிடைஸ் டு இட்ஸ் ஆக்சைடு and is subsequently converted to metallic copper. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் சல்ஃபைடு என்ன ஆகுதுன்னா அதுவும் ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதனுடைய ஆக்சைடை கொடுக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? மெட்டாலிக் காப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனுடைய ரியாக்ஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இதில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் சல்ஃபைடு Cu2S இந்த லிக்விட் ஸ்டேட் இல்லை சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இதை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த காப்பர் சல்ஃபைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு நமக்கு காப்பர் ஆக்சைடு கொடுக்குது. ஸோ இது வந்து லிக்விட் ஸ்டேட் இல்லைனா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகுது? இது கூட இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்ன ஆகிடும்? வெளியே போயிடுது. ஸோ இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் காப்பர் சல்ஃபைடு Cu2S இதில் கொஞ்சம் தான் வந்து நான் என்ன ஆக்சிடைஸ் ஆகிட்டுருக்கு. மீது ரிமைனிங் வந்து காப்பர் சல்ஃபைடு கொஞ்சம் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபைடும் இது வந்து சாலிட் ஸ்டேட் இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கலாம். இந்த காப்பர் ஆக்சைடு Cu2O ஸோ இது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா கம்பைண்ட் ஆகிட்டு நமக்கு மெட்டாலிக் காப்பரை கொடுக்குது. மெட்டாலிக் காப்பர் ப்ளஸ் இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்ன ஆகிடுதுன்னா வெளியே போயிடுது. ஸோ இந்த மெட்டாலிக் காப்பரை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த மெட்டாலிக் காப்பரை நம்ம என்ன பண்ணுறோம்? சாலிடிஃபை பண்ணுறோம். சாலிடிஃபை பண்ணும்பொழுது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியே போயிடுது. ஸோ வெளியே போனாக்கா
அதுதான் நமக்கு அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த காப்பர் என்ன சொல்கிறேன், பிளிஸ்டர்டு காப்பர் சொல்கிறோம். அந்த காப்பர் என்ன சொல்கிறோம், பிளிஸ்டர்டு காப்பர் சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணாக்கா நமக்கு ஸோ சல்ஃபர் எத்தனை இருக்குங்க, 1 தான் இருக்குது. இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணாக்கா நமக்கு ஸோ இங்கே வந்து 3 போட்டால் 6 ஆகிடும். 3 2s are 6. அப்போ நம்ம இங்கே 2 போடுறோம். 2 இங்கேயும் 2 போட்டாக்கா 2 2s are 4 + 2 6 ஆகிடும். சல்ஃபர் வந்து இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் அங்கே 2 போடுறோம். காப்பர் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 2 2s are 4. ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது. இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து 2 போடுறோம். ஸோ 2 போட்டாக்கா 2 2s are 4. ஓகே, வெறும் 2 இங்கே 2 இருக்குது. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. இங்கேயும் 1 தான் இருக்குது. C2S. ஓகே. ஸோ காப்பர் பாருங்கள் நமக்கு எத்தனை இருக்குங்க, 2 2s are 4 + 2 இருக்குது, 6 இருக்குது. அதனால் நம்ம 6 போடுறோம். ஓகேவா. ஸோ இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், இது வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த காப்பர் தான் நான் சொல்கிறேன். இந்த மெட்டாலிக் காப்பர் எப்படி இருக்குனாக்கா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாலிடிஃபை பண்ணுறோம். அதை வந்து சாலிட் ஆக்குறோம். சாலிட் ஆக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்னென்னா வெளியே போயிடும். ஸோ வெளியே பண்ணோன்னே அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இந்த பிளிஸ்டர்டு சர்ஃபேஸாக இருக்கும், பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், பிளிஸ்டர்டு காப்பர் சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டாலிக் காப்பர் வந்து சாலிடிஃபை பண்ணக்குள்ள இட் ஹேஸ் ஏ பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸ் டியூ டு த எவல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். திஸ் காப்பர் இஸ் கால்டு பிளிஸ்டர்டு காப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு 98% பியூர் காப்பராக இருக்கும். 98% பியூர் காப்பர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம பிளிஸ்டர்டு காப்பர் சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் காப்பர் அப்புறம் காப்பர் பைர்ஸில் என்ன பண்ணோன்னாக்கா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஒரு என்ன பண்ணுறோம், சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணி ரிவர்பரேட்டிவ் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைடு வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அதை வந்து சிலிக்கா கூட கம்பைண்ட் ஆகிடுச்சு, ஸ்லாக்காக வெளியேற்றிடுறோம். ஸோ ரிமைனிங் பார்த்தோன்னா இந்த காப்பர் சல்ஃபைடு வந்து அகைன் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நமக்கு காப்பர் ஆக்சைடு கொடுக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் ஆக்சைடும் ரிமைனிங் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபைடும் ரியாக்ட் பண்ணி நமக்கு மெட்டாலிக் காப்பர் கொடுக்குது. ஸோ இந்த மெட்டாலிக் காப்பர் எப்படி பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸாக இருக்கும் டியூ டு த எவல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு. ஸோ இந்த காப்பர் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா பிளிஸ்டர்டு காப்பர்னு சொல்கிறோம். அந்த பிளிஸ்டர்டு காப்பர் எப்படி இருக்குன்னா 98% பியூர் காப்பராக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளிஸ்டர்டு காப்பர்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.